வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். பருப்பே பயன்படுத்தாத நம்மளுடைய அவசரத்துக்காக வைக்கிற சாம்பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். பருப்பு வேகவே போட வேண்டியது இல்லைங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக சுவையாக வைக்கலாங்க. முதல்ல நீங்கள் இட்லி சாம்பார் ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த இட்லி சாம்பார் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 5 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி கேட்டு சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, 10 பல் பூண்டு. நீங்கள் வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் எடுத்துக்கணும் இந்த சாம்பாருக்கு, அப்போ தான் சுவையாக இருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க. வானல் சூடான பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 10 வெந்தயம் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது, பொரிய விடணும். அப்போ தான் சுவையாக இருக்கும் சாம்பார். 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட பச்சை மிளகாய், நம்ம 5 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம எந்த மசாலா பொருளும் சேர்க்குறதில்ல, அதனால தான் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பொரிய விடுங்க. அது கூட நம்ம இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கிற பூண்டு பற்களை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு பற்களை ஆட் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வதக்கிட்டு, இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை, கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம போட்ட அளவோட சின்னதாகி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் ஆட் பண்ணுறப்ப இந்த சாம்பார் கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கிறப்ப தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி கூட சாப்பிட்றப்ப தக்காளி சீக்கிரம் வதங்கும். அதனால் சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இப்போ ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதக்குங்க. அது கூட சாம்பாருக்கு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்திங்கனாலும் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதனால் நான் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா நைஸாக வதக்கிக்கிறேங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சாம்பார் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இடையில கிளறி விடுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து அந்த 1/4 கப்பில் நம்ம பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 ஸ்பூன் ஆட் பண்ணி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம், இட்லி மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சுவை அதிகமாக நல்லாயிருக்குங்க. அதனால தான். இப்போ நல்லா கொதிச்சிச்சிங்க. நமக்கு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ண உடனே நமக்கு சாம்பாரோட நிறம் அப்படியே கிடைக்கிது பாருங்கள். தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த மாதிரி தாங்க சாம்பார் வைப்பாங்க, திடீர் சாம்பார்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக வச்சுருவாங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக கட்டியாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கட்டியாகாது, மீடியமான தண்ணியும் இல்லாமல் கெட்டியாகாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான இட்லி சாம்பார் திடீர் இட்லி சாம்பார் தயாராகிடுச்சு பாருங்கள். எமர்ஜென்சி இட்லி சாம்பார்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி 4 இட்லி செஞ்சேன். அதில் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வாசனையும் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சாம்பார் தாங்க வச்சு சாப்பிடுவீங்க, பருப்பு இல்லாமல் சாம்பார். பாருங்கள், இந்த மாதிரி நினச்சி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் திடீர் இட்லி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.